அப்பா முனேஸ்வரா, என் கஷ்டம் உனக்கு தெரியலையா? என் கஷ்டத்தை பார்த்து உக்காந்துக்கிறிய, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதாப்பா? இதை பாருப்பா, கை கால்லாம் நடுங்குது. என் கையால் எத்தி நீ குவார்டர் படிச்சிருப்போம் உனக்கு. எனக்கு பாரு இன்னைக்கு ஒரு குவார்டர் கடிக்குதான்னு பாரு. எப்பா நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஏதாவது எனக்கு கருணை காட்டியே ஆகணும், இல்லைன்னா எழுந்து போக மாட்டேன் இங்கேருந்து. அப்பா முனேஸ்வரா, எனக்கு கருணை காட்டுவியா காட்ட மாட்டியாப்பா? நான் உன் புள்ளப்பா, பெற்ற பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பேரு வச்ச தெய்வம் அப்பா. சாமி அப்பா முனிநாதா, சாமி அப்பா முனிநாதா. பேபியா ஏடா அது பாட்டு பாடிக்கிற? இரவு ஒரு முனியாஸ்பன் தான், அவரே ஓடி போவார் பொழுது நீ பாடுற பாட்டுல. வேலு, எங்க அப்பா முனேஸ்வரனுக்கு நான் பாட்டு பாடி எவ்வளவு ஆனந்த பத்திக்கிறது தெரியுமா? இந்த பார் முனேஸ்வரன் எங்க அப்பா எழுந்து ஓட மாட்டாரு, உன்ன மாதிரி ஏமாத்துக்காரனுங்களை தான் ஓட விடுவாரு. என்ன பேபி காலையில போட்டு வந்துட்டேன்னா சும்மா ஓடறீங்களா? நான் போட்டு வந்து உக்காந்து இல்ல, எங்க அப்பா முனிநாதம் போட்டு உக்காந்துக்கிறாரு. அவன் குடிப்பான்டா சாராயத்தை, ஒப்புளிப்பான் வெள்ளக்கல்லு, கஞ்சா நல்ல வெறியானாடா, அவன் கனசவாரம் கொண்டவன்டா எங்க அப்பா முனிநாதன். ஏய் பேபி, ஊர்ல யாருமே இல்ல, நீ உக்காந்துங்கிற, உண்டியில வர காசுக்குது, அது எதுனா பிராடா ஆகி போச்சுன்னா உன்னதான் புடிச்சுன்னா அடிப்பாங்க. எங்க அப்பா காசு நான் எடுத்து குடிக்க உரிமை இல்லையாண்ணா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏய் பேபி, உண்டியில திருட்டு தான் உட்காந்துக்கிறியா நீ? உனக்கு மட்டும் தானே அப்பா, எனக்கு தான் அப்பா, நான் கை விட்டு எடுத்துக்கலாமா? நான் தீவிர பக்தன், நீ திருட்டு பக்தன். ரெண்டு பேரும் கோயில் உண்டியை பற்றி பேசுங்கிறானுங்க. ரெண்டு பேரும் திருட்டு பசங்களா சார்? யோ, உங்கள் ரெண்டு பேருக்கு நான் வேலை உண்டியை பற்றி பேசுங்கிறீங்க. உண்டி எதனா ஓச்சு காசு திருட்டு போகிறீங்களாண்ணா? பிளான் போகிறீங்களா? ஏய் பச்சிக்கலையே, என்னடா சொல்ற? அந்த ஆள் தான் பாட்டு பாடி நான் உண்டியில துட்டு எடுக்க போறேன்னு சொல்லிங்கிறான். அது வரைக்கும் அந்த ஆள் விட்டு என்ன கேள்வி கேட்குறேன்? நான் அதை கேட்க வந்தா நான் வந்தேன். யோ பேபி, நான் உண்டியில் கை விட்டு காசு எடுக்க போறேன்னு சொன்னியாண்ணா? பாடம் வைத்தா எங்க அப்பா சொத்துறாது. யாருக்கு யாரா அப்பா? மூஞ்ச பத்தி அதுக்கு மூஞ்சடி மாரி இருக்குது. ஏய் பேபி பார், நீங்க உட்காந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் சொல்லிவிடுவேன் நான், நீ உட்காந்திங்கிற உண்டியில் இருக்கிற காசு எடுக்க போறேன்னு. அவ்வளவுதான், பின்னிடுவாங்க. யாருக்கு யாரு அப்பா வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, இவனுங்க பண்ற வேலையை பார்த்தா ஊர் ஜனங்களை கூப்பிட்டு வந்து அடிக்க வச்சிருவானுங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னால நம்ம ஒரு ஆக்டிங் போட்டுற வேண்டியதுதான். டே பச்சிக்கலி, அந்த அளவுக்கு நான் வெளிப்புக்கு வந்துச்சேன்னா ஏன்னா ஒரு இரும்பு தேடா கையில கொடுக்கலாம். பேபி என்னடாச்சு? கருங்க மூஞ்சி, கருவாங்க மூஞ்சின்றா, கழுவாத மூஞ்சிய. நோ வலிப்பு வந்துருக்குது, நான் அந்த ஆளுக்கு அந்த ஆளை போய் அடிக்கிறேன், சாய் குத்து புடுக்குறேன்னா. சாவி கொடுத்தா நான் போக மாட்டேன்டா, சரக்கு கொடுத்தாதான் போவேன். சரக்கு குத்தாதான் போவேன் நீ? குப்பை தொட்டில் துண்டு பிடிங்க ஓடி போடுற நாயினே சரக்கு ஆகிறியா? சரக்கு நான் தாண்டா முனேஸ்வரன், எனக்கு வந்துச்சா கோபம், இனிமேதாண்டா உங்களுக்கு கொடுக்க போறேன் சாபம். சாமி ஒட்டுக்குதுண்ணா, நம்ம என்னடா பண்ண முடியும்? ஊர்ல சொல்லிடலாமா? ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ். என்ன எங்க அப்பா காக்கா வலிப்போ இந்த காக்கா மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். டேய் நைனா, எப்பா முனியேஸ்வரா, போய் இந்த நாதார் உடம்பு போய் அடிக்கிறியா? என்ன குறை உனக்கு சொல்லு. நம்ம அப்பனே என்ன கல்லெடுத்து தானே அடிப்பாங்க, இவன் என்ன கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறானுங்க. குறடா நாயை குறைக்கிறதுக்கு நாய் மூஞ்சி, அதுக்கு குறைன்றது வேற, குலைக்கிறதுன்றது வேறடா. என்ன இவன் போதையில ஆடி நிற்கிறான்? டே அமாசா, ஒப்பனுக்கு முனியேஸ்வரர் வந்துட்டுக்குதுடா, அது மாட்டி எகிரி எகிரி ஆடிங்கிறான். என்னன்னு கேள்வி வந்து வா. யோ, அது முனீஸ்வரன் இல்லையா சனீஸ்வரன், அந்த ஆளே எதுக்கு ஆடை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? தலையில தட்டி அனுப்பிங்க. டே அமாசா, ஏதோ குறைக்குதாண்டா, அதானா அது ஆடிங்குது. ஆமாண்டா, குறை இருக்குது. காலையில நான் கட்டிங்கி குறை, மதியானம் ஆனா குவார்டருக்கு குறை, நைட் ஆனா ஆப்புக்கு குறை, எல்லாம் வந்தாலும் சைடிஸுக்கு குறை, மொத்தம் குறை குறை குறை. பச்சைக்கிளியா, அவனை அப்படியே அக்கில் வச்சார. ஏ அம்மா, சாமி வந்து ஆட்டு, நான் கை வச்சுட்டு என் கைக்கார வராது பண்றியா? டேய் போடா, நான் பண்ண மாட்டான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் வீட்டுல ஒரு குவார்டர் வச்சுக்கிறேன்டா, வேணுமா வேணாமா? இல்லைன்னா வேலை இட்டு கொடுத்துறேன். குவார்டர் வச்சுக்கிறியா முனேஸ்வரா? இப்பதான் வந்து கேட்டேன், இதுக்குள்ளே கருது காமிச்சா. டேய் வீட்டுல இருக்குதா? வரேன். பேபி இப்படி ஓடுது, அப்ப முனீஸ்வரன் இல்லையா? யோ, அவங்கள்ட்ட சரக்குக்கு அடி போட்டுக்கிறான். சரக்குன்னு சொன்னதும் பாருங்க, கறி துண்டு காலையிற நாய் மாதிரி எப்படி ஓடுறான் பாருங்க. நான் கூட சாமி நினைச்சுட்டேன்பா, அந்த நாய் கையில மாட்ட கைமா பண்ணிடுறேன்.
டேய் கொப்பனை கட்டி போட மாட்டே நீ யோ. கொப்பனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே கோட்டுற கட்டி தாயா போட்டிருந்தேன் கவுத்து அவுத்துட்டு ஓடி வந்துட்டாயா. இது ஊருக்கு தெரிஞ்சா என்ன இருக்கான் யோ அவன் தான் சாமி வந்திருக்குன்னு ஆடுறானா உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? டேய் கொப்பதான் அது மட்டும் ஆடிக்கிறானா யோ அவன் ஆடுவான்யா, சரக்கு போறதுக்கு முன்னாடி ஆடுவான், சரக்கு போட்டதுக்கு அப்புறம் தலைகால் பூஜாம ஆடுவான். அவனை போய் நம்புறியா? உனக்குன்னு சுய புத்தி இல்ல. டேய் அது மூட்டான அண்ணன் நான் ஏன்டா கேட்க போறேன் கைதா இது கோல்டா பொது சொத்து நான் பார்க்கவே தப்பிச்சான் கொப்பேன் உன்னை யாருன்னா பார்த்தா அவ்வளவுதான் நோ உன்ன வேலைண்ணா அவனை விட்டு இவனை பிடிச்சி கத்திங்கிற. சரி அம்மாவாசா என்ன சைக்கிள்ல பேரல்லாம் கட்டினுங்கிற என்ன விஷயம்? ஐசி வியாபாரம் பச்சைக்கலையே நானும் எவ்வளவு நாளைக்கு தான் சும்மா இருக்குது. நானும் ஒரு பிசினஸ் மேன் ஆவட்டு இல்லை. அவன் தான் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான். நானாவது கொஞ்சம் பொறுப்பா இருந்தா தான் நாளை காலங்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும். டேய் இந்த மழை காலத்துல போய் எவன்டா ஐஸ் விற்பான்? எவன வாங்கி தருவாங்களாடா? மூளை இல்லாத பண்றியடா. உங்க ஒப்பம் தான் காத்தாடிக்கிற டைம்ல பலூன் விற்கிறான், பலூன்லாம் பறந்து போயிடுச்சு. நீயும் அதே மாதிரி பண்ணா எப்படிடா? ஐயோ மழை காலத்துல வாங்கி ஐஸ் வித்துனா அவ்வளவு சீக்கிரம் உருகாது கெட்டும் போவதுன்னு எங்க அப்பன் தான் ஐடியா கொடுத்தான். அவன் சொன்ன பேச்சு கேட்டுதான் நான் வித்துட்டு இருக்கிறேன். டேய் இந்த டைம்ல போய் ஐஸ் கூல்ஸ் எல்லாம் விற்கிறிய குழந்தைகளுக்கு ஜுரம் வந்து சளி பிடிச்சினா யாரா பொறுப்பு? யோ அதான் ஆஸ்பத்திரி இருக்குது இல்ல அங்க போய் சரி பண்ணிக்குவாங்க. உன்னாண்டா 5 ரூபாய் ஐஸ் வாங்கி துண்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 100-200 செல் பண்ணிட்டு வருவா. ஏன்டா இப்படி பண்றா? டேய் அம்மாவாசா ஐஸ்ல எங்கடா வாங்கிட்டு வரா? அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ஃபேக்டரி கிட்ட ஆமா வாங்கிட்டு வரேன். கம்மி ரேட்டுடா, சீப்பா கிடைக்குது. வாரி போட்டு வந்துட்டான் பாரல் நிறையா. டேய் அதெல்லாம் கெமிக்கல் கலந்த தண்ணிடா, அதெல்லாம் குடிச்சா மக்களுக்கு பாதிப்பாகும்டா. அந்த ஐஸை போய் வாங்கிட்டு வந்து விற்கிறியாடா? டேய் டேய் அவன் ஏதோ கலந்துட்டு போறான்டா, நல்லா டேஸ்டா இருக்குதா இல்லையா அதை வச்சுதான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அட்டா பாவி அது வரது காவா தண்ணிட்டாடுற அதுல செஞ்சு அனுப்புறான்டா. அத்தையே தந்து விற்கிற நோய்களாம் வராது. வேலையே அதெல்லாம் பார்த்தா நம்ம சோறு திங்க முடியாது. வேலையே மழை டைம்ல தான் எல்லாருக்கும் சளி பிடிக்குது. இது சாப்பிட்டதாலாம் சளி வந்துன்னு யாருக்கு தெரிய போகுது? மழையால் தான் சளி வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. டேய் அம்மாவாசா இதெல்லாம் பாவம் இல்லடா. டேய் யாரா அவன் போய்க்கு தெரியாதவன். யோ கையடியா வேலையே நான் கிளம்புறேன். டேய் உர்றா பச்சைக்கிளியே நம்ம எவ்வளவு சொல்றது சொன்னா எவன் துண்ணு எவன் சேர்த்தா நம்மளுக்கு என்ன வந்து போட்ட முடு. நான் நீ எப்படி சொல்ற? ஏதோ பண்ணி சொல்லுங்க, பாவம் மக்கள் தான். நான் பத்தி தெரியல. ஐஸ் ஐஸ் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ் கூல் ட்ரிங்க்ஸ், 20 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் 10 ரூபா தான் வாங்கிக்கோங்க. ஐஸ் ஏமா ஐஸ் வாங்கி கொடுமா. நீ சின்ன குழந்தை அவனுக்கு ஐஸ் வேணுமா? போய் உங்க வீட்டுக்காரனை கேளு. அவங்க கிட்டலாம் கேட்க முடியாது. அவன் கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? அவங்கிட்ட போய் நான் எப்படி கேட்கறது? ஏமா நீ ஆரம்பிச்சுட்டு நான் ஐஸா வாங்கி தரேன். ஐஸ்காரா நில்றா. அது என்ன ஐஸ் காரா? மரியாதை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நம்ம அம்மாசா டேய் அம்மாசா நான் ஐஸ் வைக்கிறது இறங்கிட்டா. ஐஸ் மட்டும் இல்லையம்மா கூல் ட்ரிங்க்ஸே இருக்குது. 20 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் வெறும் 10 ரூபா தான். வாங்கி குடிச்சின்னா வச்சுக்க தேகம் மினுமினுக்கும் மூச்சு பழக்கும். நீ தேவாங்க மேரிக்கிற நீ குச்சிட்டு பல பலன்னு இருக்க வேண்டியது தானே. ஏமா அதை விடுமா அவனேமா போட்டு கலாச்சிருக்கிற. 20 ரூபா குடிச்சு 10 ரூபான்னு கொடுக்குறான். ஒன்று வாங்கி கொடு. வேலு பொண்ணுன்னா கொஞ்சம் விவரமா இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல மக்கு சம்பளம் எல்லாம் இருக்குது. 10 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் ஆஃபர்ன்ற பேர்ல அதே 10 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அதையும் கேட்குது பாரு அவங்க அம்மாட்ட. கேள்வி கேள்வி கேள்வி. இப்ப நீ வாங்கி தரலாம் போய் உன் பேர் பிள்ளைங்க கூட்டிட்டு வந்துடும். அப்புறம் செலவு உனக்கு இன்னும் அதிகமாயிடும். ஒழுங்கா வாங்கி கொடுத்துரு. ஏமா நான் வாங்கி கொடுத்துறேன். உன் பசங்களை கூட்டின்னு வராத. உங்க அப்பா முன்னமே சம்பாதிக்கிறது இல்ல. என்னால சமாளிக்க முடியாது. உன் பசங்களை கூட்டின்னு வந்த போய் வாங்கிட்டு போய். இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நம்ம வியாபாரம் எங்கேயோ போயிடும். ஏய் என்னடா பெயிண்ட் டப்பா எடுத்துன்னு வந்துக்கிற? ஐஸ்ன்னு சொல்ற கூலிங்ஸ் சொல்ற. அம்மா அது கூலிங்ஸ் இல்லம்மா கூல் ட்ரிங்க்ஸ். ஏதோ ஒண்ணு என்ன இது என்ன கல்வாத எடுத்துன்னு வந்துக்கிற டப்பாவை? உங்க மூஞ்சி கொண்டு தான் கழுவாம எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. நான் எதனா கேட்டேனா? ஐஸ் வைக்கும் போதே உனக்கு நெக்கலா? ஏன் உங்களுக்கு நக்கல் இருக்கும்போது எங்களுக்கு நக்கல் இருக்கக்கூடாதா? டேய் ஐஸ் காரா? ஏன் ஐஸ் காருன்னு கூப்பிடுங்க? ஏய் ஐஸ்காரன் கூப்பிடாத. வீட்டுக்காரன் நான் கூப்பிடுவாங்க. ஐயோ எப்பா சாமி வாங்கிட்ட வாயை கொட்டி என்னால மீள முடியாது. காசை கொடு. என்ன கலர் வேணும்? மஞ்சள் வேணுமா சிவப்பு வேணுமா? மஞ்சள் கலரே குடியா. மஞ்சள் கலரா? இந்தா துட்ட கொடு. என்ன கூலிங்காவே இல்ல. இது போய் கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்ற? இவ்வளவு நேரம் கூலிங்கா தான் இருந்துச்சு. நீங்க பேசின பேச்சுல சூடாயிடுச்சு. அவன் என்ன நெக்கலா பேசிட்டு போறான் பத்தியா? அவங்களோட விடுமா நீ குடிமா. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குதுமா. நான் போறேம்மா. ஏம்மா எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ போய் உட்காரு. தின ஆத்தாலும் பொண்ணு உட்காந்து தூங்குதுங்களா? கஞ்சி வசனமா கடைக்காரன் தொல்லையா இருந்தா தூங்குறா நீங்க? ஹை கேட்டுருக்கா என்ன உங்களுக்கு தூக்கம்? தூக்கம் இல்லப்பா பயக்கமா வருது. அம்மா மயக்கடிச்சு ஊந்துட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. ஐயோ என்னம்மா என்ன ஆச்சுமா?
இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுப்பா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா வந்துருச்சு. யார் கையில் வாங்க எங்க வந்துதா? இந்த அம்மாசு தான்ப்பா 20 ரூபா குடிச்சு 10 ரூபான்னு வித்துட்டு போட்டான். அங்கதான் வாங்கி குடிச்சு. ஐயோ இது கலப்பட ஜூஸ் வச்சேதா? நான் விற்காதான்னு சொன்னேன். கட்சியில என் வீட்டுக்கே வித்துட்டு போட்டானா? ஐயோ என்னடி ஆச்சு? ஏந்திரியா? ஐயோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். யாருன்னா வாங்கலாம் ஏம்பா டேய். டேய் இந்த ஊர்ல நான் தான்டா பெரிய ஆளு. டேய் வேலு நான் யாரும் எதுக்குடா வாடா கூட்டுக்கிறா? ஏய் உன்னை புடிச்சு கொச்சனை எல்லாம் சரியா போண்டா. அங்க சாமி பேர் சொல்லிட்டு தெய்வாடி நிக்கிற குவாட்டருக்கு உன் புள்ள என்னடா கலப்பட ஐசியர் வித்துட்டு போட்டான். இப்ப என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கு ஜுரம் வந்துச்சு. மரியாதை துட்டு கொடு. இவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நீ தான்டா பொறுப்பு. என்ன பொறுப்பு? கள்ள பொறுப்பா தோரம் பொறுப்பா? எல்லாம் உன்னால் தான்டா. நோ நிறுத்துங்கண்ணா என்னண்ணா பிரச்சனை? டேய் பச்சைக்கிளியே அந்த அமாசா கெமிக்கல் குடிச்ச வந்து என் பொண்ணுக்கு என் முன்னாடி குத்துட்டு போட்டான்டா. எல்லாம் மயக்கடிச்சு போயிருந்துங்கடா. நோ அப்பவே சொன்னா எதனா கேளுண்ணே. பத்தியா இப்போ தன்வினை தன்னை சுட்டுச்சு. அது தன்வினை சுடுமா? உன்னை எப்படா சுடா? தன்வினை சுடனா ஒரு தோசை சுட்டா சொல்லு. ஏய் அதை விட்றா வாடா காப்பாத்துவோம். ஐயோ என்னாச்சு? இதே மாதிரி காமெடியா பாக்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.